கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? தேவப்பிரியன், கேரள மாநிலத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று புறப்பட்டு சென்றிருந்தார். குறிப்பாக வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக அவர் சென்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி அங்கு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அங்கு புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். குறிப்பாக 1924ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட அந்த வைக்கம் நகர் போராட்டத்தை மிக முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் கடந்த ஆண்டு நூற்றாண்டை தொட்ட நிலையில அந்த நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இந்த வைக்கம் போராட்டத்தை நினைவு கூற வகையில் போற்றக்கூடிய வகையில நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த வகையில சுமார் 8 கோடி மதிப்பில் பெரியாரினுடைய நினைவகம் புதுப்பிக்கப்பட்டது. அந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக நேற்று கேரள மாநிலம் புறப்பட்டு சென்றிருந்தார். அந்த அடிப்படையில இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட நினைவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையால் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை இருக்கிறார். குறிப்பாக திராவிட கழக தலைவரும் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாடு அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அதே போல தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் மற்றும் கேரள அமைச்சரவை மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்க. அதே போல தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு 1924ஆம் ஆண்டு வைக்கம் நகரில் இந்த தீண்டாமைக்கு எதிரான நடைபெற்ற அந்த வைக்கம் போராட்டத்தை ஒரு மிக முக்கியமான போராட்டமாக பார்க்கப்படுது. பெரியார் அந்த கேரள மாநிலத்துக்கே சென்று அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தினார். அந்த போராட்டத்தை போற்றக்கூடிய வகையில இந்த நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். அதோடு இந்த 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருதும் இன்றைக்கு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அந்த வகையில கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தேவனூரா மகாதேவா அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருதும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த பெரியார் நினைவகத்துல சிலை ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கா? நூலகத்தை தவிர வேறு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கு அபேஷ்? வேறு யாரெல்லாம் இந்த திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்காங்க? இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதற்காக பெரியார் நினைவகத்துக்கு வந்திருக்கிறார். அங்கு காட்சிப்படுத்தப்படக்கூடிய பெரியார் அவர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியும் அவர் பார்வையிட்டு வருகிறார். முன்னதாக பெரியாருடைய உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக அங்கு வைக்கப்படக்கூடிய புகைப்பட காட்சிகளையும் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அதே போல கேரள அமைச்சர்கள் உள்ளிட்டோர், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், கேரள அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு போராட்டத்தினுடைய நூற்றாண்டை தமிழ்நாடு அரசு கொண்டாடும் என கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில ஒரு தீண்டாமைக்கு எதிரான இந்த போராட்டம் 1924ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டம் என அழைக்கப்படும். அந்த அடிப்படையில் வைக்கம் என்பது கேரள மாநிலத்திற்கு கூடிய ஒரு
நகர் திருவாங்கூர் சமஸ்தானத்து அடங்கியிருக்கக்கூடிய ஒரு நகராக அப்போது இருந்தது. அந்த அடிப்படையில இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைக்கிறார். அங்கு புதுப்பிக்கப்பட்ட பெரியாருடைய சிலை அங்கு இருக்கிறது. அந்த சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய உருவ படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஒரு சமூக நீதி வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த போராட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான போராட்டமாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில 1994 ஆண்டு அங்கு பெரியாருக்கு நினைவு சின்னம் என்பது அமைக்கப்பட்டது. சுமார் 26 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு அந்த பழமையான அந்த நினைவகத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியை தமிழக அரசுடைய பொதுப்பணி துறையால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது அந்த நினைவகத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் இணைந்து அந்த நினைவகத்தை திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த அடிப்படையில இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி. வீரமணி உள்ளிட்டோர்